வணக்கம். லீஸ்ட் நியூஸ் சேனலுக்காக ஸ்ரீவேல் ஜோதிடத்திலிருந்து டேரட் கார்ட் ரீடர் ஸ்ரீதேவி உங்களுக்காக. இப்போ டேரட் கார்டு மூலிமா உங்களுக்கு தினப்பலன் சொல்ல போகிறேங்க. இப்போ டேரட் கார்டு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத இப்போ நிறைய பேர்த்துக்கு தெரியாது. நார்மலாக வெவ்வேறு மெத்தடில் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணுறோம். இந்த டேரட் கார்டு அப்படிங்கிறது அந்த நிமிஷத்துக்கு அந்த நேரத்துக்கான பலன்களை சொல்லுங்கள். இது எப்போ எங்கேருந்து வந்தது அப்படின்னா 1600லேயே வேறு ஈஜிப்ட் கண்ட்ரிஸ் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 1800ல் ரைடர் வைட் அப்படிங்கிறவர் இப்போத்த நம்ம யூஸ் பண்ணுறத அவர் ரிவீல் பண்ணியிருக்காரு. ஆனால் என்ன விஷயம்னா, நம்ம முன்னையே ஆதிசங்கரர் யூஸ் பண்ண சௌந்தரிய சித்திரங்களோட சேர்ந்தது தான் இதுவும் அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கிருந்து தான் அது அங்கே போயிருக்கு. ஸோ இந்தியன் கல்ச்சர் தான் மறுபடியும் ஃபாரினுக்கு போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் இங்கே தான் வந்திருக்கு. நம்ம அதை வச்சு தான் நம்ம பிளான் பண்ணுறோம். இதில் எனக்கு சொல்லிக் கொடுத்த குருஜி எப்படி சொல்லி கொடுத்தாருன்னா, நம்மளோட ராசிகளை நம்மளோட எல்லாமே திசை முதற்கொண்டு அதை வச்சு அதை எங்களுக்கு கணிச்சு சொல்லி கொடுத்தாருங்க. அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். இதை வச்சுட்டு நம்ம இந்த வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதிக்கான பலனை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இது நம்ம ராசி பிரகாரமாக நான் சொல்கிறேங்க. இது ராசி பிரகாரமாக சொல்கிறேன். கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது கேள்வி வரும். மேச ராசிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும். ஒரு லட்சக்கணக்கான பேருக்கு இருக்கும். எல்லாருக்குமே ஒரே மாதிரி பலன் கொடுக்குமானா கிடையாது. அது அக்யூரேசி அப்படிங்கிறது 70 to 80% இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி டைரெக்டாக அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நாங்கள் 90%லேருந்து 95% அக்யூரேசியாக சொல்லலாம். 10% அப்படிங்கிறது எப்பவுமே கிடையாதுங்க. ஏன்னா ஒரு கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மாறும். அதுதான், எல்லாருமே கடவுள் ஆயிட முடியாது இல்லைங்களா. நம்ம அந்த ப்ரெடிக்ஷன் மூலயமா சில விஷயங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். மற்றபடி இதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்துட்டு தான் இருக்குங்க. பட் நான் சொல்லக்கூடியது 70 to 80% கண்டிப்பாக அக்யூரேசியாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு தேவையாக இருந்தால் நேரடியாக என்ன தொலைபேசியிலையோ நேரடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேசராசி ஆக்சுவலாக 5ஆம் தேதிக்கான செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு மேசராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இப்போ ரீட் அவுட் பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் ரீட் அவுட் பண்ணுறாங்க. நாம் ரீட் அவுட் பண்ணுறது இது 7 times சஃபில் பண்ணுவாங்க. சஃபில் பண்ணும்போது அந்த டைமுக்கானது சேஞ்ச் ஆகும். அப்படி வச்சு தான் நான் இதை நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஒவ்வொருத்தரும் இப்படியே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இப்படி ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி எடுக்கிறாங்க. நான் அந்த மாதிரி இல்லை. இது நான் என் கையில் வச்சுட்டு 7 times சஃபில் பண்ணுறேன். அதில் ஒரு கார்டு எடுத்துட்டு நான் அந்த ராசிக்கான அந்த நாளையுடைய பலன் சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதற்கான மேசராசிக்கான பலன். மேச ராசிக்கு இன்னைக்கு அந்த 5ஆம் தேதிக்கான பலன் பார்த்தீங்கன்னா செவ்வாயில் வந்திருக்கு 18 நம்பர் கார்டு. 18 நம்பர் கார்டு த மூன் அப்படின்னு சொல்லும் போது இப்போ எங்கள் குருஜி சொல்லி கொடுத்தது நான் வேறு மெத்தட்னு சொல்லியிருந்தேனுங்க. இதில் நம்ம என்ன வேணால் இருக்கலாம். இது இதுக்கான பலன் என்ன அப்படின்னா, பிரேக் அவுட், சண்டை சச்சரவுகள் வீட்டிலையே கொஞ்சம் பார்த்து அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. அது இல்லாட்டி தேவையில்லாமல் நம்மளுக்கு வாய் சண்டை வரும். 18 அப்படிங்கிறத அது குருச்சேத்திரத்தை குறிக்குதுங்க. கண்டிப்பாக அது அந்த அன்னைக்கு கொஞ்சம் மனம் அலைப்பாஞ்சிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. இது மேஷத்துக்கு சொல்லிட்டேங்க. செவ்வாய் 18 வந்ததுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ ரிஷபத்துக்கு பார்க்கலாங்க. அப்போ ஒவ்வொரு டைமும் பார்க்கும்போது அந்த 7 times நம்ம சஃபில் பண்ணணுங்க. ஏன்னா அப்போ தான் அதோட அந்த கரெக்ட் இது கிடைக்குங்க. அதுக்காக நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. நம்மளோடது இந்த மாதிரி தான். அவங்க ரிஷபத்துக்கு வந்திருக்கிறது 21 த வேர்ல்டு. எங்களோட கணக்கில் பார்த்தீங்கன்னா அது நம்பர் 3, அதாவது குருவை இது 90% சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் அவங்களுக்கு இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க நினச்சிருந்தாங்க, ஒரு மாற்றம் நடக்கும்னு நினச்சிருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். அவங்க இன்றைக்கி எந்த வேலை செய்தாலும் அவங்களுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும். ரிஷபத்துக்கு மூணாவது பார்த்திங்கன்னா நம்ம மிதுனத்துக்கு பார்க்குறோங்க. மிதுனத்துக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, மிதுனத்துக்கு ஆக்சுவலாக மிதுனம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஆக்சுவலாக அவங்களுக்கு சந்திராஷ்டமும் வருது. ஸோ அவங்க எந்த காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் அவங்க கொஞ்சம் பார்த்து அதை பண்ணிக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமத்தில் நம்ம சில விஷயங்கள் செய்யும் போது நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்காதுங்க. அதனால சொல்கிறேன்.
மிதுனத்துக்கு வந்து செவ்வாய் கொடுத்துருக்குங்க. அவங்க பெரியவங்க ஆசீர்வாதத்தோட நல்லா இருப்பாங்க. அதாவது ஹெர்மிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெர்மிட் அப்படிங்கிற போது நம்மளை பிளட் ரிலேஷன்ஷிப்பில் சிலர் வந்து நம்மளுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அதாவது கூட பிறந்தவர்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும். நீங்கள் எதாக இருந்தாலுமே கடவுளை கும்பிட்டுட்டு சிவனை கும்பிட்டுட்டு சிவனோட துணையோடு நீங்கள் போனீங்கன்னா உங்களோட எல்லா விஷயமே வெற்றியாக அமையும். அடுத்தது வந்து கடகம்ங்க. கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படிங்கிறது வந்து, கடகம் எப்பவுமே ஒரு ஆளுமையான ஒரு ராசி. அவங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு அவங்கள சுற்றி ஒரு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களோட நேரம் அப்படி தான் இருக்கும். அவங்க கமாண்டிங்கில் தான் இருப்பாங்க. பார்த்திங்கன்னா இன்றைக்கோட பலனும் அப்படித்தானே இருக்கிறது. ராகு, அதாவது த எம்பரர் அப்படின்னு வந்திருக்கு டேரட் கார்டு மூலிமா. நாலு கார்டுக்கு வந்து நம்ம ராகுவை வந்து குறித்து சொல்கிறோம். இதில் வந்து அவங்க சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் இருக்கும் இன்னைக்கு. அதாவது அவங்களோட ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து ஒரு சின்ன மாற்றம் அவங்க அந்த இடத்துல அவங்க வந்து எடுக்க வேண்டியதாக இருக்கணும். ஸ்டாண்ட் பை வந்து கொஞ்சம் மாற்ற வேண்டியதாக இருக்கும். அது மாற்றினாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அவங்க வந்து இதே தான், அவங்க எம்பரர் கமாண்டிங்கில் தான் இருப்பாங்க. நார்மலாகவே அவங்களோட பலன் அப்படி தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்மம். சிம்மத்துக்கு வந்து இன்றைக்கி பலன் என்ன அப்படின்னா, சிம்மம் வந்து கொஞ்சம் பார்த்து எந்த விஷயத்துலையும் இன்றைக்கி நாசுக்காக ஒதுங்கிக்கிறது நல்லதுங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த ஹேங்க்டு மேன் அப்படின்னு வந்திருக்கு. நார்மலாகவே சாக்ரிஃபைஸ் பண்ணி நாங்கள் இருக்கோம். இப்போது இன்றைக்கும் நம்மளுக்கு அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. உங்களோட நம்ம சாமியை கும்பிட்றோம், நம்மளுக்கு சாமி எதுவுமே செய்ய மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, கண்டிப்பாக அவங்க கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுப்பாங்க. இன்றைக்கி கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. யார்கிட்டையும் பேசுகிறதாகட்டும், அவங்களோட ப்ராப்ளமை வந்து நிறைய விஷயத்த காதில் கேட்டுக்காதீங்க. நீங்கள் அவங்க ப்ராப்ளமெல்லாம் நீங்கள் காதில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தான் அது சிரமத்தை கொடுக்கும். ஸோ ப்ளீஸ் அலர்ட். அடுத்தது கன்னிக்கான விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னு இன்னைக்கு பார்த்துடலாம். ஏன்னா நான் ஒரு டைம் அந்த 7 டைம்ஸ் இது பண்ணுறது தான். அதனால் கன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17 கார்டு நம்பர் 17 அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து இன்றைய நாள் வந்து ஒரு விஷயத்தை கொண்டு போகிறாங்க. அது சனி சாரத்தில் ராசி ஓடுறதுனால அந்த அன்னைக்கு அவங்க ஏதாவது ஒரு புது விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு நினச்சா பண்ணலாம். அவங்க போகிறதுக்கு முன்னாடி விநாயகரை கும்பிட்டுட்டு போனால் நல்லது. அவங்களுக்கு நினச்சிட்டு போகிற விஷயம் நடக்கும். ஆனால் நினச்சிட்டு போகிற விஷயம் நல்ல விஷயமா இருந்தால் தான் நடக்கும். நீங்கள் தப்பாக நான் யோசிச்சுட்டு போகிறேன் அது நடக்குமானா அது நடக்காது. நீங்கள் அதை யாரோட மனசையும் புண்படுத்தாமல் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக அந்த அன்றைக்கி நடக்குங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு விநாயகரை கும்பிட்டுட்டு போங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். நல்ல விஷயமா மட்டுமே. துலாம்காரங்களுக்கு வந்து இன்றைக்கி என்ன அப்படின்னா, துலாம்காரங்க வந்து இன்னைக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. ஏன் அப்படின்னா த ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம். செல்ஃப் அவேர்னஸ் கண்டிப்பாக இன்றைக்கி தேவை. நம்ம ஏதாவது செய்ய போய் நம்ம சிக்கலில் தான் நம்ம மாட்டிக்குவோம். தேவையில்லாமல் அந்த இடத்துல போய் கன்ஃபியூஷன் ஆகிட்டு அவங்க நடக்காமல் ஒரு போராட்டம், ஒரு சிங்கத்துக்கு கூட போராடுற மாதிரி தான் அதை காமிக்குது. நீங்கள் அதை வந்து கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. எந்த விஷயத்துலையும் ரேண்டமாக போக வேண்டாம். உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து சந்திரன் அப்படின்னு வந்திருக்கறனால நம்ம வந்து முருகனை வந்து நீங்கள் எப்பவுமே வந்து கும்பிட்டுட்டு போங்க. எங்கே போகிறதா இருந்தாலுமே உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது விருச்சிகம்ங்க. விருச்சிகன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் 1 கார்டு தான் எடுத்தேன். அவங்களுக்கு டபுள் கார்டாக வந்திருக்கிறது வந்து எம்பரர் அண்ட் லவ்வர்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி ராசி பிரகாரம் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அதாவது காதல் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த இடத்துல என்னன்னு சொல்லலாம்னா, கணவன் மனைவியாக இருக்கலாம், ஆண் பெண் யாராக இருக்கலாம், அவங்களுடைய லவ் அப்படிங்கிறது வந்து அந்த அன்றைக்கி கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும். கோபமாகவே இருந்தாலும் அந்த அன்றைக்கி கொஞ்சம் லவ்வபுளாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காதல் கைகூடும். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம சொல்ல போனோம்னா அது சக்ஸஸ் ஆகும், பணமும் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம்
பத்திரங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் கரெக்டாக பேசினா தான் அதுவுமே சக்ஸஸ் ஆகும். நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தையை தப்பாக சொல்லிட்டீங்கன்னா அது தப்பாக போயிருங்க. பட் பணமும் கிடைக்குங்க. இன்றைக்கி நீங்கள் எந்த விஷயத்தை நினச்சி போகிறீங்களோ அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு எடுக்கும் போதே டபுள் கார்டாக வந்தது. ஒன்று வந்து த எம்பரர், ரெண்டாவது வந்து லவர். இதில் வந்து இந்த லவர் கார்டில் வந்து என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு பணம் வரவு இருக்குங்க. அது எந்த வகையிலேயாவும் இருக்கலாம், நல்ல வகையிலாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பணம் வரும். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க பணம் உங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக வருங்க. தனுசுக்கு வந்து இன்றைக்கி என்ன பலன் பார்த்துடலாம். தனுஷுக்கு வந்து கொஞ்சம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளியே போகும்போது, வண்டி வாகனத்தில் போகும்போது பார்த்து போங்க. ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து கார்டு நம்பர் 13 வந்திருக்கு, டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். பட் என்ன அப்படின்னா அது அப்படியே கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். உங்கள் லைஃப் ஸ்டைல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதெல்லாமே மாறும். ஆனால் நீங்கள் பார்த்து போங்க. வெளி போக்குவரத்து கண்டிப்பாக பார்த்து தான் போகணும் இன்றைக்கி. ஏன் அப்படின்னா நம்மளோட அந்த அந்த அன்னைக்கான ஒரு வேவ் லென்த் வந்து கரெக்டாக இல்லை. நீங்கள் நல்லபடியாக சிவனை வேண்டிட்டு, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச கடவுளை வேண்டிட்டு, மெயினாக குலதெய்வத்தை வேணுங்க. யாராக இருந்தாலுமே அதை தான் சொல்லுவேன். குலதெய்வத்துக்கு அப்புறம் தான் எல்லா கடவுளுமே நம்மளுக்கு. அதை நீங்கள் வேண்டிட்டு நீங்கள் கிளம்புங்க, நல்லபடியாக இருக்கும். ஆனால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது, அது வேணா உண்மை. பட் அதற்கான ஆரம்ப புள்ளி இன்னைக்கு. அடுத்தது மகரம். மகரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்றைய நாள் வந்து ரொம்ப மனக்குழப்பத்தோடு இருக்கும். அவங்க யோசித்து வச்ச விஷயம் ஒன்று இன்னைக்கு நடக்கும்னு நினைக்கிற விஷயம் இன்றைக்கி நடக்காது. அதனால் அவங்க வந்து ரொம்ப வந்து அதனால் டிப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் அந்த யோசிக்காதீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி நடக்குதா, கூலாக ஹேண்டில் பண்ண முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் இது நம்ம ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கோம், இது போயிடுச்சே அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் நினைக்காதீங்க. அது இன்றைக்கிட்ட பலன் தான், நாளைக்கு கண்டிப்பாக மாறும் இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து காம் டவுனாக அந்த அந்த விஷயத்துலேருந்து கிராஸ் ஆயிருங்க, அவ்வளோதான். கும்பம். கும்பம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கத்தோட இது வந்து பார்த்தீங்கன்னா த ஃபூல் அப்படின்னு வருது, 22 நம்பரு, ராகுக்கு சாரமான ராசி. இது வந்து அவங்களோட கும்பத்துக்காரங்களுக்கு வந்து இப்போ வேலை மாற்றம் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது, வெளிநாடு போகிறது. அதே மாதிரி மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விஷயம் இருக்குங்க. ஆனால் ஒரே விஷயந்தான், நம்ம பேசுகிற வார்த்தைகளை எங்குமே கவனமாக பேசணும். நம்ம பேசுகிறது வந்து நல்ல வார்த்தையாகவே பேசுவோம், அது சில நேரங்களில் தவறாக போயிடும். அதனால கெட்ட பேர் வந்துடுங்க. அதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிங்க. மற்றபடியெல்லாம் வந்துட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஏதோ ஒரு வேலையில் நீங்கள் வேறு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். கடல் கடந்து போயும் வேலை செய்ய நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. அதற்கான ஆரம்ப நாள் இன்றையா இருக்கும். மீனம் ராசியில் கடைசி ராசி. மீனத்திற்கான பலன். மீனத்துக்காரங்க வந்து எப்பவும் போலதான், ரெண்டு பக்கம் ரெண்டு குதிரையை வந்து ரெண்டு சைடையும் ஓட வச்சுட்டு நடுவில் நம்ம போய் ட்ராவல் பண்ணணும்னா கண்டிப்பாக ட்ராவல் பண்ண முடியாது. ஒரு குதிரை அந்த பக்கம் ஒரு குதிரை அந்த பக்கம் நேராக நம்ம போனோம்னா போய் நம்ம நேராக முட்டிக்க வேண்டியதுதான். நம்ம போக வேண்டிய இடம் நம்ம போய் சேர முடியாது. அது போல தான் இன்றைக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த சேரியட்டு நம்மளோட விஷயம் ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும் அந்த அன்னைக்கு கொஞ்சம். ஆனால் யோசனை பண்ணுறத வந்து நேர்கோடாக யோசிங்க. கேதுவோட சாரம் அதிகமாக போகிறதுனால கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். பட் அதை கொஞ்சம் சாதமாக அதை யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸாக கொண்டு போக முடியும். இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதாகவே அமையும். நன்றி.